பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேட்டா அனலிஸ்ல கஸ்டமர் அனலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, ஆல்ரெடி இவங்க 95 ரெக்கார்டு இருக்கு. ஸோ இந்த 95 ரெக்கார்டுல மேல் என்ன, ஃபீமேல் என்ன, எந்த ஊரு, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, எந்த காரணத்துக்காக வாங்கியிருக்காங்க, எத்தனை தடவை வாங்கியிருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. மேல இருந்து கீழே வர பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. ஸோ ஒரு 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 கஸ்டமரா உள்ள வர்றாருன்னா இவர் எதுக்காக உள்ள வந்தாரு? ரீசன் டு பை லேண்ட், ஒரு இடத்த எதுக்காக வாங்கியிருக்காரு, அவர் என்னென்ன மோட்டிவேஷன்லாம் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. பாருங்க எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. லேண்ட் ஆஃபர்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் யூஸ். ஒரு லேண்டை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட வாங்கியிருக்காரு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்காரு, ஸோ அஃபோர்டபுளுக்காக வாங்கியிருக்காரு. இது எல்லாம் நமக்கு தெரியுறப்போ நம்ம இன்னும் நம்மளோட கஸ்டமர் யாருங்கிறது ஒரு புரிதல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இயர் அண்ட் சேல்ஸுக்காக வாங்கினவங்க எத்தனை பேரு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ 72 ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா 72 பேர் அதுக்காக தான் வாங்கியிருக்காங்க. இதுல 2 டைம்ஸ் வாங்கினவங்க 39 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை காமிச்சு கொடுக்குது இல்ல. ஸோ இங்க பாருங்க, இதுல பிரைவேட்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேரு? பிரைவேட்ல இருக்கிறவங்க தான் பெரும்பாலானவங்க. ஸோ ரிலீஜியன் கூட நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஹிந்து எத்தனை பேர் இதுல? ஸோ நம்மளோட கஸ்டமர் அனலைஸ்ல நம்ம யாரு நம்ம கஸ்டமர் அதிகமா வாங்குறாங்கிறத தான் நம்ம இங்க பாக்குறோம், வேற எதுவும் இல்லை. நம்ம கஸ்டமர் யாரு, அந்த கஸ்டமர் எங்க இருக்கிறாங்க, அவங்க நம்ம கிட்ட அதிகமா வாங்கக்கூடியவங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவுமே எடுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க, கஸ்டமர் பேமெண்ட் மெத்தட் எப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நெட் பேங்கிங் மூலமா நிறைய கொடுத்துருக்காங்க, கேஷ் மூலமா கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங் மூலமா கிட்டத்தட்ட 79 பேர் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல லுக்கரா வந்தவங்க, ரிப்பீட் கஸ்டமர் ஆனவங்க, ஸோ ஜஸ்ட் பார்க்கதான் வந்திருப்பாங்க, பட் ஆனா அவங்க கஸ்டமர் ஆயிருப்பாங்க. இங்க பாருங்க, டிசிஎஸ் பெங்களூர்ல இருக்கிறவங்க கஸ்டமர் ஆயிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர் செக்மெண்ட் யாரு, நம்ம இன்னும் யார ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம யாருகிட்ட கொண்டு போனா நிறைய சேல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த அனலைஸ் நம்ம காமிச்சு கொடுக்கும். ஸோ அதைத்தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மற்றதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். ஸோ எடுத்து விட்டாச்சு. ஸோ இது எல்லாம் நம்ம எதுக்கு நம்ம சொல்றோம்னா, ஒரு கஸ்டமர் நம்ம அனலைஸ் பண்ணா அதுல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெருசா கிடைக்குங்கிறது தான் இந்த டேஷ்போர்டோட எக்ஸ்பிளனேஷனே, விளக்கமே அதான். சரிதாங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து ஒரு அருமையான ஒரு டேஷ்போர்டில் மறுபடியும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பகவதி ராமன் அருண். பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.